அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று வேதம் சொல்லுது. சங்கீதம் 37:27. சங்கீதம் 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள், என்றைக்கும் நிலைத்திருப்பாய். அப்போ தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிற மனுஷன் அவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அவனை யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா அவனை அசைக்கிறதுக்கு வழியே கிடையாது. நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம், தானியேலை சிங்கக்கேவியில் போடும்போது என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. பொய் சொல்லி பிரசம் சொல்லி என்னென்னமோ சொல்லித்தான் சிங்கக்கேவியில் போட வச்சாங்க. ஆனால் அவன் உண்மையும் உத்தமாக இருந்ததுனால ஆண்டவர் அவன் பட்சத்திலிருந்து சிங்க வாயை கட்டி போட்டாருன்னு பார்க்குறோம். அந்த எந்த பூமியில் அந்த தானியேலை கெட்ட பேர் உண்டு பண்ணி ராஜாவுக்கு பகையை உண்டு பண்ணி சிங்கக்கேவியில் போட வச்சார்களோ, அதே நாட்டில் அதே பூமியில் தானியேல் ராஜாவை கெவிலில் தூக்கி விட்டு, இந்த தானியேல் வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், இந்த தெய்வத்தை அந்த நாடு முழுவதும் கும்பிடணும்னு சொல்லி கட்டளை பிறப்பித்து அந்த தானியேலை ஒரு பெரிய மனுஷனாய் அந்த பூமியில உயர்த்தினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப தீமை செய்யனுடைய வாழ்க்கை, அந்த தானியேலுக்கு தீமை செஞ்சவங்கெல்லாம் கூடி இருந்தவங்களாம் தூக்கி சிங்கக்கேவியில் போட்டாராம் ராஜா. ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி தீங்கு பண்ணீங்களான்னு சொல்லி. இதுதான் நடைமுறை. அதான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்மளை சுற்றி நிறைய பாவங்கள் இருக்கு. அருமையான தேவஜனமே, கூட இருந்தே குழி பறிக்கிறவன், திண்ட வீட்டுக்கு வஞ்சம் நினைக்கிறவன், தப்பான வழியில் இருக்கிறவன், நம்மளை ஏமாத்திட்டு நம்மளை கெடுத்துட்டு வாழ நினைக்கிறவன், அல்லது நம்ம குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறவன், அல்லது பிரிவினையை செய்கிறவன், இப்படி நம்ம வீட்டை சுற்றியும் பிள்ளைக்கு விரோதமாக புருஷனையும், புருஷனுக்கு விரோதமாக பிள்ளையும், ஆணும் பெண்ணுக்கு விரோதமாக இந்த மாதிரி அநியாயங்கள் நம்ம நாட்டில் நம்மளை சுற்றி நடக்குது. இப்போ நீ அதில் எச்சரிக்கையாக தேவனுக்குள்ளே இல்லாட்டி போனால் ஒன்றையும் சாராசாரி மனுஷனாய் சிங்கக்கேவியில் போடுற அளவுக்கு தான் வரும். அல்லேலூயா. இப்போ ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு காட்டு கோழி, அதாவது காட்டு சேவல் மேய்ஞ்சிக்கு இருந்தது. நல்ல குழுண்டு அது மேய்ஞ்சிக்கு இருந்தது. அது இறைக்காக ஒரு மரத்துக்கு கீழே அங்கிட்டு இங்கிட்டு தேடி இறை பறக்கி கொண்டிருந்தது அது வகுத்துக்கு. அதை ஒரு நரி பார்த்தது. பார்த்தது ஒரு நரி பார்த்தது. இந்த காட்டு கோழி, அதாவது காட்டு சேவல், நல்ல கலர்லன்னு நல்ல கலரா நல்ல புஷ்டியா அந்த மரத்துக்கு கீழே இறவரை கொண்டிருந்ததை எது பார்த்தது? நரி பார்த்தது. ஆஹா, நல்ல வேட்டடா சாமி, என்ன இந்த சேவல் 2 கிலோவுக்கு மேலே விழுகும், நம்மளுக்கு நல்ல சாப்பாடு, 2 நேரம் சாப்பாடு வகை நிறைய கிடைக்கும். ஆனால் அவசரப்பட்டு போனோம்னா பறந்துடும், நிதானமாக போகணும்னு சொல்லி அந்த நரி என்ன பண்ணுச்சு? பதுங்கி 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 சமயம் கிடைக்கின்றட்டி காத்திருந்து கிடையாது பார்த்துச்சு. ஆனால் சரக்குன்ற சவுண்டு கேட்ட சோருக்கு எச்சரிக்கையாக இருந்த சாவல் சர்ட்டு பறந்து மேலே போய் மரத்தில் உட்காந்துருச்சு. நரிக்கு ஏமாந்துருச்சு. ஆனால் இப்போ நரி அது எப்படியாச்சும் பிடிக்கி திங்கணுமே, அதை பிடிச்சி திங்கணுமேன்ற நினச்சி இப்போ நரி சாவலோட பேசுது. நண்பா, என்னை பார்த்து பயந்துட்டு போயிட்டியா அப்படின்னு நரி சொன்னது. சேவல் சொன்னது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சும்மா டயர்டாக இருக்குன்னு சொல்லி மேலே வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு. இது நரி சொல்லுது, இல்லை இல்லை, என்னை பார்த்துட்டு தான் நீ பயந்துட்டு மேலே போயிட்ட. நான் உன்னை சாப்பிட்றதுக்கோ உன்னை திங்கிறதுக்கோ உன்னை கொள்றதுக்கோ நான் வரல, விளையாடுறதுக்காக நான் வந்தேன். நிறைய என்ன சொல்லுது, நான் உன்னோட சேர்ந்து விளையாடலாம், ஏன்னா ஒரு ஆளாக நான் விளையாட முடியாது, 2 பேர் தான் விளையாட முடியும், அதனால தான் சேவலே உன்னோட விளையாட நான் வந்தேன்.
ஆனால் நீ பயந்துக்கிட்டு போயிட்ட அப்படின்னு இந்த நரி சொல்லு. சேவல் மரத்து மேலே சொல்லிச்சு, இல்லை இல்லை, நான் எனக்கும் விளையாடத்தான் ஆசை, ஆனால் நீ விளையாடத்தான் வாரன்னு தெரியுது, ஆனால் ஒருத்தர் விளையாட முடியாது, 2 பேர் இருந்தால் தான் விளையாட முடியும்னு நினச்சி எனக்கு தெரியும், ஆனாலும் டயர்டாக இருக்குது, அதனால தான் நான் மரத்து மேலே வந்து உட்காந்துக்கிட்டேன். அப்போ எப்படியாச்சும் ஏமாற்றி நரி அதை பிடிச்சி திண்டு கொள்ளாமல் நினைக்குது, எப்படியாச்சும் இதை ஏமாற்றி நம்ம உயிர் வாழணும்னு அது எச்சரிக்கையாக இருக்கு. புரியுதா சொல்கிறது? அப்புறம் இந்த நரி சொல்லிச்சு, இதில் மயங்க மாட்டான் போட்டுருக்கு, ஏய் சேவலை, காட்டு சேவல், உனக்கு தெரியுமா ஒன்று, நேற்று ராஜாவெல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டில் ஒரு கூட்டம் போட்டாங்க, சிங்க ராஜா தலைமையில். என்ன கூட்டம் தெரியுமா? அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. இல்லை இல்லை, காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் கூடி சிங்க ராஜாவுடைய தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா? எந்த மிருகமும் எந்த மிருகத்தை கொல்லக்கூடாது. சிங்கம் மானை வேட்டையாடக்கூடாது, புலி ஆட்டை வேட்டையாடக்கூடாது, நரி பூனையை வேட்டையாடக்கூடாது, இப்படி பூனை எலியை வேட்டையாடக்கூடாது, யாரையும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது. எல்லா உயிர்களுக்கும் தேவையானது காலையிலேயே அவங்க இருக்கிற இடத்துல வந்துடும். அது ஆண்டவர் கொடுத்துருவார். அதனால் யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சிங்கராஜா தலைமையில் ஒரு சட்டம் போட்டிருக்கு, தெரியுமா? அதனால் அங்கே யாரையும் கொள்றது, ஏன்னா நமக்கு இறை நம்ம இருக்கிற இடங்களே கிடைச்சிருக்கு அப்படின்னு நரி. அப்படியா? நான் அதை கேள்விப்படலையே, சேவல் சொல்லிச்சு, நான் அப்படி கேள்விப்படலையே. அப்படி போட்டிருந்தா ரொம்ப நல்லது தான், ஆனாலும் உன்னோட விளையாடணும் ஆசை தான், ஆனால் என்னால் முடியலை, டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது, நான் என்னால் விளையாட எந்த நேரத்தில் முடியாது. இல்லை இல்லை, நீ இறங்கி வா, நம்ம சமாதானமாக விளையாடலாம் அப்படின்ட்டு இந்த நரி மீண்டும் மீண்டும் அந்த சேவலை கேட்டுகிட்டே இருந்துச்சு. இப்போ நரி சொல்லிச்சு, மேலே இருக்கிற சேவல் சொல்லிச்சு, நரியனே, இந்தா உனக்கு பின்னால் ஒரு சிறுத்தை வருது, அதோடு இங்கே விளையாடுங்க, ஏன்னா நீ தான் ஒன்று இப்படி திங்காது இல்லை, இந்த சிறுத்தை வருது பாருங்க உனக்கு பின்னாலே, அதனால் நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி. திரும்பி பார்த்தா சிறுத்தை வருது. ஐயோ சத்தமிடான நரி ஓடியே தலதிரிக்க ஓடி போச்சுன்னு பார்க்க. இப்போ எப்படியாச்சும் ஏமாற்றி அது திங்கணும்னு இந்த நரி பார்த்தது. இப்போ நரிக்க ஒரு ஆபத்து வந்ததுனால அது சிங்க சொன்னது போல ஓடிப்போச்சு. அப்போ பொய் பேசி எப்படியாச்சும் அவனை மடக்கன்னு பார்த்து. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீயும் நானும் நம்ம காட்டு சேவலை போல எச்சரிக்கையாக இருக்கும். நம்மளை சுற்றி பாவங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணும் போதே ஒரு சர்ப்பம் அங்கே வந்து நுழைஞ்சது, அந்த அம்மாவோட பேசி அந்த அம்மாவை கெடுத்தது இல்லையா? அந்த பழத்தை சாப்பிட வச்சு அந்த அம்மா 100 வருஷம் வாழ்கிறதுக்கு பதிலாக அந்த தோட்டத்தை விட்டு விரட்டுற அளவுக்கு சூழ்நிலை மாறி போச்சு. அப்போ பிசாசு அங்கே மட்டும் இல்லை, நம்ம பக்கத்திலேயே இருக்கிறான், நம்ம குடும்பத்திலேயே இருக்கிறான், நம்ம சொந்தக்காரனாகவே இருக்கிறான், நம்மளுக்கு நண்பனாகவே இருக்கிறான். சமயம் கிடைச்சானேறான் நம்மளுக்கு அவசரம். அதனால் எனக்கு தேவ ஜனமே, நரி போல சூழ்ச்சி பண்ணுற கூட்டம் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது. நீ தேவனுக்கு பண்ண நன்மையே செய்து வந்தால் தான் ஏசப்பா தானியேலை உயர்த்தின தேவன் உன்னையும் உயர்த்துவார். ஆனால் எச்சரிக்கையாக இல்லாவிட்டா நீயும் ஏமாந்து போவார். சமணுமா? சோதராண்டவரே, சோதராண்டவரே, துதியின் மத்தியில் வாசமானபடி தேவனே, நன்றியோடு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, புறாவை போல கவடற்றவர்களாயும், ஆண்டவரே சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் நாங்கள் வாழும்படியான கிருபை செய்ய வேண்டும். அது செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில் பாவம் நிறைந்த உலகத்தில், அநியாயங்கள் அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. தீமையில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாத, நரியிடம் சிக்கிக்கொள்ளாத அந்த சேவலை போல நாங்கள் சூழ்ச்சிக்காரங்கள் கையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, சாத்தான் கையில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, குழந்தைகளை ஆசீர்வதி. நம்ம ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பிரசனத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரம் நல்லது. ஆமென்.